ஹே கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஆப்ஷன் பையிங் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? காமா எஃபெக்ட் நல்லா இருந்தா தான் ஆப்ஷன் பையருக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டேலயும் எக்ஸ்பைரிக்கு நாள், அதாவது நாளைக்கு எக்ஸ்பைரினா அந்த இண்டெக்ஸ் எடுத்து இன்னைக்கு ட்ரேட் பண்றோம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டெய்லி ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நாம ரிவர்சல் ட்ரேட் பண்றோமா? பிரேக் அவுட் ட்ரேட் பண்றோமா? அப்படின்ற ஒரு டவுட் வரும். நாம 80% பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்சல் ட்ரேட் தான் பண்றோம். 20% பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ஸ்ல ஆல்ரெடி ஒரு 30 வீடியோஸ்க்கு மேல இருக்கு. ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் ரிவர்சல் ட்ரேடுக்கு தான் குடுப்போம். 20% பிரேக் அவுட்டுக்கு குடுப்போம். நீங்க ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல உங்க மனசுல, அதாவது ஆழ் மனசுல என்ன விஷயம் நான் சொல்லிக் குடுத்ததுல பதியுதோ, அத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அத மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது, அடுத்தடுத்த விஷயங்கள உங்க மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகே கைஸ், நான் இன்னைக்கு 3 ட்ரேட் வந்திருக்கு. அதுல நான் 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன். 1 ட்ரேட் பண்ணல. அத ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கான ட்ரேட்குள்ள போயிரலாம். இன்னைக்கு பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால பேங்க் எக்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். இப்போ சார்ட்டை பார்க்கும்பொழுது தெரியும். நான் இப்போ 3 மினிட்ஸ் சார்ட்ல வச்சிருக்கேன். நான் மார்க் பண்றது 30 மினிட்ஸ் சார்ட்ல மார்க் பண்ணுவேன். ட்ரேட் பண்றது 3 மினிட்ஸ் சார்ட்ல ட்ரேட் பண்ணுவேன். ஓகே. இங்க பாருங்க, மார்க்கெட் இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு மார்னிங்கோடது. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு டைரக்டா மேல போயிருக்கு. அப்போ நம்ம ரிவர்சல் ட்ரேட் தானே எய்ம் பண்றோம். அப்போ இங்க பாருங்க, நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நமக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட். அதாவது 9:30 கேண்டில் தான் செல்லிங் பாயிண்ட். செல்லிங் கேண்டில். இப்போ நம்ம போய் ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல தெரியுதுங்களா? 58,562 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 58,600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 58,600 பேங்க் எக்ஸோட புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 50% மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் என்ட்ரி வந்த கேண்டில் இந்த கேண்டில் தான், 9:30 கேண்டில். அதனால் இன்னைக்கு டே லோவில் பிரிண்ட் ஆன ப்ரைஸ்லேருந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50% ₹230 அப்படின்னு காமிக்குது. ₹230 அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீமியம் கூட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் இது ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சொன்னதே தான் ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ 230 அப்படின்னு காமிக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, 58,600க்கு பதிலா 58,500ஓட புட் ஆப்ஷன் சார்ட்ட நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸோட 58,500 புட் ஆப்ஷன் சார்ட். இப்போ நான் அதே போல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு 182ல என்ட்ரி பிரைஸ் கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்டபுளா தெரியுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 182ல என்ட்ரி எடுத்துக்கிறேன். 182ல என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, 273 தான் 50% டார்கெட். அதாவது 182 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இதுல 50% கிடைக்கும். அதுலேருந்து இந்த ப்ரைஸை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா, அதான் நம்மளோட டார்கெட். அதாவது 273 டார்கெட்டா இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 136 சம்திங் இருக்கும். அது இப்போ நான் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். இந்த டே லோல பிரிண்ட் ஆன பிரைஸுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். ஆல்ரெடி கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல 2வது மாடல் அப்படின்றதுல இந்த இது சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே மாதிரி ஒரு ரூல வச்சிருக்கோம். அதுல ஒரே மாரி ட்ரேட் செட்டப் டெய்லி ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளோட ரூல ஒரு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே கைஸ். இப்போ பேங்க் எக்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபின் நிஃப்டில ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டில ஏன் ட்ரேட் பண்ணேன்னா, நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால நான் இன்னைக்கு காமா எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோஸ்லயே. அதனால நான் இன்னைக்கு ஃபின் நிஃப்டிலயும் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ். இப்போ ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, ஃபின் நிஃப்டில இந்த கேண்டல்லாம் முடியும் பொழுது நமக்கு ஒரு பையிங் வியூ தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இதே பேங்க் நிஃப்டி சார்ட்டை எடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த பையிங் வியூ தெரியாது. ஒன்லி செல்லிங் வியூ தான் தெரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ பாருங்க, இந்த கேண்டில் தான் 9:30, அதாவது நம்ம பேங்க் எக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதே கேண்டில் தான் ஃபின் நிஃப்டிலயும் நமக்கு ஒரு ட்ரேட் வந்திருக்கு. ஓகே. இப்போ ஃபின் நிஃப்டில ட்ரேட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இமிடியேட்டா போயிட்டு நம்மளோட ஸ்ட்ரைக் பிரைஸை சூஸ் பண்ணணும்.
ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்ணோம்னா, இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தெரியுது நமக்கு? 23,676 வந்துட்டு தெரியுது. நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்ட வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது ஃபின்னிஃப்டியோட 23,650 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக 50% மார்க் பண்ணிக்கிறோம். அங்க பாருங்க பேங்க் எக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் வந்துட்டு டே லோவா இருந்திருக்கும். இங்க பாருங்க இந்த 9:21 கேண்டில் தான் வந்துட்டு டே லோ. அதனால டே லோல இருந்து தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண போறோம். மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு ரூ. 88.35 வந்துட்டு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ரூ. 88க்கு வந்துட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, அங்கருந்து வந்துட்டு 50% டார்கெட் பிளேஸ் பண்ணணும். 25% ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபின்னிஃப்டிய பொறுத்தவரைக்கும் நாளைக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பைரி. இங்க ரூ. 66.50 காமிக்குதுல்ல, இதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸாவே இருக்கும். 25% வந்துட்டு வைக்கும்பொழுது. டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 132 வந்துட்டு இருக்கும். 88 ரூபீஸ்ல வந்துட்டு 50% அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ₹132 வந்துட்டு வரும். அது பாருங்க, அழகா வந்துட்டு ஒரு 10:45க்குலாம் அந்த வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ பேங்க் எக்ஸ்ல ஒரு ட்ரேடு, ஃபின்னிஃப்டில வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு பண்ணியிருப்போம். லாஸ்ட்டா ஃப்ரைடே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபின்னிஃப்டில ஆஃப்டர்நூன் எடுத்த வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு வீக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு மண்டே. ஸோ, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்தது ஃபின்னிஃப்டில வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தது இல்லையா? அந்த ட்ரேட வந்துட்டு நான் எடுக்கல. இம்மீடியட்டா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு கரெக்டான டிசிஷன் எடுக்கும். அதுக்கு மேல வந்துட்டு போகும்பொழுது கரெக்டான டிசிஷன் என்னோட மைண்ட் வந்துட்டு எடுக்காது. ஸோ, அதனால நான் போயிட்டு நேரா போய் கில் ஸ்விட்ச்ன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு சொல்லியிருப்பேன். அத போய் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுற வரைக்கும் என்னால வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ, இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் ட்ரேட வந்துட்டு கம்மி பண்ணலாம். நீங்க பேங்கிங் செக்டார்ல வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொடாக் செக்யூரிட்டி வந்துட்டு யூஸ் பண்றேன். அதுல வந்துட்டு இன்ட்ராடே ஃப்ரீ புரோக்கரேஜ் வந்துட்டு இருக்கு. தென் HDFCல கூட வந்துட்டு ஃப்ரீ புரோக்கரேஜ் வந்துட்டு இப்ப குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு, ஏதோ ஒரு இதுல வந்துட்டு ஃப்ரீ அக்கவுண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட புரோக்கரேஜ வந்துட்டு சேவ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப கோர்ஸ்க்குள்ள போயிரலாம். இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இருக்கும். இது ஒன்லி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சொல்லிர்றேன். இந்த வாரம் வந்துட்டு 10 பேருக்கு தான் நான் குடுப்பேன். போன வாரம் 10 பேருக்கு குடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வாரம் வந்துட்டு ஒரு 10 பேத்துக்கு குடுத்துருக்கேன். அதேபோல இப்போ அந்த கோர்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்டின்னா, ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு லாஜிக் வந்துட்டு தெரியுது. என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தெரியல அப்டின்னா, என்ட்ரிக்கான கிரைட்டீரியா மட்டும் தான் வந்துட்டு அந்த கோர்ஸ் வீடியோஸ்ல வந்துட்டு இருக்கும். அதேபோல நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, கேப்பிட்டல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, இது பல கோடி ரூபா வந்துட்டு வொர்த்தபிளான ஒரு மார்க்கெட்டு. ஓகே. நீங்க 10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த கோர்ஸ் வீடியோ லிங்க் வந்துட்டு இருக்காது. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் அத வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போதைக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஃபின்னிஃப்டியோட ஆஃப்டர்நூன் அதாவது நம்ம எப்பயுமே 9:15லருந்து 11:15 வரைக்கும் ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 11:15லருந்து 1:15 வரைக்கும் ட்ரேட் பண்ண மாட்டேன். 1:15க்கு மேல வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு நான் வந்தது அப்டின்னா வந்துட்டு எடுப்பேன். இன்னைக்கு சாரி ஃபின்னிஃப்டில வந்திருக்காது ட்ரேடு. பேங்க் எக்ஸ்ல தான் மறுபடியும் ஒரு ட்ரேடு வந்திருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. பேங்க் எக்ஸ்ல இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. அழகா வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் இந்த 57,000 கால் ஆப்ஷன் சார்ட் பேங்க் எக்ஸ்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு குடுத்துருக்கோம். ஆனா நான் வந்துட்டு இந்த ட்ரேட வந்துட்டு எடுக்கல. நான் ஆல்ரெடி எடுக்காததுக்கு ரீசன் வந்துட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ, அதனால நான் வந்துட்டு இந்த ட்ரேட எடுக்கல. ஓகே. இப்ப நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்துட்டு ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபின்னிஃப்டிய தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்துட்டு பிரைஸ் ட்ரேட் ஆகி முடிஞ்சதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த பிரைஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரேட் ஆகி முடிச்சிருச்சு இல்லையா? ஸோ, அதனால வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் எல்லாம் இன்னும் ட்ரேடே ஆகல. ஸோ, அதனால அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு. ஸோ, எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு நான் போய் மார்க் பண்ணணும். ஓகே. இப்ப எப்படி வந்துட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் அப்படின்னா, இதோட விக் வந்துட்டு மேல பெருசா இருக்கணும். கீழ சின்னதா இருக்கணும். இப்ப இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். ஆனா பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ வந்துட்டு விக் பெருசா இருக்கு. மேல வந்துட்டு சின்னதா இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணக்கூடாது.
ஏன் அப்டின்னா, நம்ம அத மார்க் பண்ணோம் அப்டின்னா, எல்லா கேண்டில்ஸுமே மார்க் பண்ற மாரி இருக்கும். இந்த கேண்டில்ஸ்லுமே நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்ப செல்லிங் வந்துட்டு பார்த்தோம் அப்டின்னா, இந்த 2 கேண்டில் தான் வந்துட்டு செல்லிங் கேண்டிலா வந்துட்டு தெரியுது. பையிங்க்கான கேண்டில்ஸ் வந்துட்டு போய் பார்க்குறோம். பையிங் கேண்டில் எந்த கேண்டிலுமே இல்ல. இங்க ஆல்ரெடி இருக்கு இல்லையா? இந்த ஒரு பையிங்க போய் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இப்ப இங்க சொன்னேன்ல, விக் வந்துட்டு மேல இருக்கணும்னு. அந்த கேண்டில் வந்துட்டு ரெட்டா இருக்கும் இல்லையா? இப்ப இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, கிரீனா இருக்கும். அந்த விக் வந்துட்டு மேல இருக்கும். சாரி, விக் மேல சின்னதா இருக்கும். கீழ வந்துட்டு பெருசா இருக்கும். இதுதான் நான் வந்துட்டு பையிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இத வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு ட்ரேட் பண்ற போறோம். ஓகே. அதேபோல என்ன பண்றோம் அப்டின்னா, இத லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்குல்ல, இங்க மார்க் பண்ணது எல்லாமே 30 மினிட்ஸ் கேண்டிலு. இந்த லாஸ்ட் கேண்டில் மட்டும் 15 மினிட்ஸ் கேண்டிலா இருக்கும். இத வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்துட்டு நம்ம ரூல வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்துட்டு அப்ளை பண்ண போறோம். பட் வந்துட்டு மார்க் பண்றது மட்டும் நான் வந்துட்டு பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்தது வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகே. பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதேபோல லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழ வந்துட்டு எதுவுமே பாயிண்ட்ஸ் இல்ல இல்லையா? ஸோ நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்டின்னா, அங்க ஏதாவது வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது அப்டின்னா, அத வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அதனால வந்துட்டு அத மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுக்கு கீழ வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, இதுக்கும் பின்னாடி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வந்துட்டு நீங்க போய் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.